அநேகர் ஜெப நேரத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இருக்கும். எதையோ யோசிச்சுட்டு எதையோ புலம்பிட்டு நம்ம போகிறது ஜெபம் இல்லை. நம்ம பார்த்துருப்போம், இவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணோம், 1 மணி நேரம் ஆயிடுச்சே, அந்த திருப்தியில் கடந்து போயிடுவோம். அப்படி செய்யாதீங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு அந்த வசனம் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் மறுபடியும் தேவன் ஒரு இடத்த, ஒரு காரியத்தை சேர்க்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பாருங்கிற விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி பாருங்க. உண்மையாகவே நான் ஆண்டவரை ஜெபிக்கிறேன், அப்போ அந்த ஜெபம் கருத்தாக இருக்கும். வீண் வார்த்தைகள் வராது, குறை சொல்லுகிற வார்த்தைகள் வராது. ஆண்டவரே 30 வருஷமாக நான் உழைக்கிறேன், என் கணவன் என்னை புரிஞ்சுக்கல, என் மாமியார் புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கல, வீணான வார்த்தைகள் எதுவுமே வராது. ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறார், அவர் பதில் கொடுக்கிறாருங்கிற விசுவாசத்தோட உண்மையாக அவரை நோக்கி முழு கான்சென்ட்ரேஷனோட, முழு ஈடுபாடோட, முழு இருதயத்தோட அவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு சிறு பிள்ளைய போல எல்லாவற்றையுமே அவருடைய பாதத்தில் கொட்டுங்க. என்னால் முடியல, தாங்கக்கூடிய பலன் அல்ல, ஜெபிங்க. தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.